அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகிற சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலனிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்த்தா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையை அடைய முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விருச்சிகம் ராசி அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் செவ்வாய் பகவானால் முழுமையாக ஆளக்கூடிய ஒரு ராசியாக பார்க்கப்படுது. விருச்சிக ராசியில் விசாகம், அனுஷம், கேட்டை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 நட்சத்திரக்காரருக்குமே செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகன் வழிபாடை மேற்கொள்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எண்ணற்ற நல்ல பலன்களை பெற முடியும். ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுளுமே முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால நீங்கள் வேண்டக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். முருகனோட அருளால் சிறப்பான வளமிக்க நாட்களை நீங்கள் காண முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்குமென்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வநிலை மேலோங்க வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானுடையும் பிரார்த்தனையும் எல்லாரும் செஞ்சுக்கலாம். விருச்சிக ராசியை பொதுவாக நீர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே அமைதியாகவும் ஞானத்தோட சூழலுக்கு தகுந்தவாறு உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் அலைகள் போல சலசலப்பாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷத்தோடு மற்றவங்களுக்கு உதவும் குணம் மற்ற ராசிக்காரங்க கிட்ட இருந்து உங்களை தனித்துவமாக காட்டுது. ஏன்னா யார் ஒருத்தருமே டக்குன்னு உதவின்னு கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடியவங்க நீங்கள். கோபம், அன்பு, வேலை அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே நீங்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுவீங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் மிகவும் விசுவாசமாக இருப்பாங்க. இலக்குகளை அடைய கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கக்கூடிய மனம் உங்ககிட்ட இருக்கும். ஒரு குடும்பத்தில் விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாலே அங்கே எப்பொழுதுமே நகைச்சுவை நிறைந்து காணப்படும். ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்களோட நகைச்சுவை அப்படிங்கிறது யார் ஒருத்தரோட மனதையுமே புண்படுத்தாது. நகைச்சுவை அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் நிறைந்ததாக இருக்கும். இதனாலேயே நீங்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு காமெடியாக பேசுகிறது எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். விருச்சிக ராசியில் உள்ள இவங்க சின்னவங்க பெரியவங்க இந்த ஒரு வித்தியாசமே பார்க்க மாட்டாங்க. அன்பு, பாசம், மரியாதை இது எல்லாமே சம அளவு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஒரு நபரோட நண்பராக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு விஷயத்தையுமே மனம் விட்டு நாம் சொல்லலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த ரகசியங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இவங்க உயிர் போகிற வரைக்கும் கூடங்க ஒருத்தங்க பற்றி சொன்ன ரகசியத்தை யார்கிட்டையும் எப்பொழுதுமே சொல்ல மாட்டாங்க. ரகசியத்தை காக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்க யாருன்னு கேட்டால் கண்மூடிட்டு சொல்லலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிற அனைவரையுமே இப்போ முன்னோக்கி செல்லணும்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் அவங்க நல்லா சிறப்பான செயலை செஞ்சு அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைப்பாங்க. அதே போல் தன் கூட இருக்கிறவங்களுமே நல்ல வகையில் முன்னேற்றம் காணும் வாழ்க்கையை அவங்களும் வாழணும்னு தான் மட்டும் முன்னேறினா போதாது, தன் கூட இருக்கிறவங்களுமே முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் உங்ககிட்ட இருக்குது. இதனால தான் மற்ற ராசிக்காரங்கக்கிட்ட இருந்து நீங்கள் நிறையவே வேறுபட்டு காணப்படுவீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில் வாழ்க்கை குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு சில பின்னடைவை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக எந்த ஒரு செயலையுமே செய்யணும். உங்களோட ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்புகளை அங்கீகரித்து உங்களோட வேலை செய்யும் இடத்துல உங்களோட நிர்வாகம் உங்களோட தொழில் முறை முன்னேற்றத்திற்கு கணிசமாக ஆதரவையும் தருவாங்க. அதனால் எந்த ஒரு கவலையும் படாதீங்க. உங்களோட தொழிலில் நீங்கள் என்ன ஒரு முயற்சி மேற்கொள்கிறீங்களோ அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமான பல வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. வியாபாரத்தில் ஈடுபடும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முதலீடுகளில் லாபம் ஈட்டுவதற்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. ஒரு புதிய வணிக முயற்சியை தொடங்கும் கருத்து உள்ளவங்களாக இருந்தால் நீங்கள் இது ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கிறத பார்க்க முடியுது. காதல் உறவுகளை பொறுத்த மட்டிலும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்கிறதுனால உங்களோட வார்த்தைகளை நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. திருமணமான தம்பதிகள் குறிப்பிடத்தக்க அனுபவங்களை ஒன்றாக பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும்.
ஆனால் அவங்க தங்களோட உறவு தேர்வுகளை பாதிக்கக்கூடிய வெளிப்புற காரணத்துக்காக எதிராக எந்த ஒரு செயலையுமே ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. விழிப்புணர்வோடு செயல்படணும். நீங்கள் சில சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகளுமே சந்திக்கலாம். அதனால் வெளி உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்துடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட நிதி நிலைமை வலுவாக அமையும் என்றாலுமே உங்களோட குடும்பத்திற்காக செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு செயல்திறன் வலுவாக அமையும். இதன் விளைவாக பாராட்டத்தக்க தரங்கள் உங்களோட வாழ்க்கையில் உயர்ந்து காணப்படும். உங்களுக்கு சில கூடுதல் முயற்சி அப்படிங்கிறது உங்களோட வியாபார வகையில் நீங்கள் செயல்படும் பொழுது நல்ல லாபத்தை பெற முடியும். இந்த மாதம் ஒரு கலவையான பலனை தரக்கூடிய வாய்ப்புமே இருக்குது. 4வது மற்றும் 5வது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 நிலைகளுமே சூரிய கிரகத்திற்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு கிரக நிலைகள். ஆனால் 4ஆம் வீட்டில் நிற்பதன் மூலம் சூரியன் 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். வேலை சம்பந்தமான விஷயங்களில் அவ்வப்போது உங்களுக்கு தேவையான உதவிகளுமே கிடைக்கும். இந்த மாதம் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை மேற்கொள்வது சரியாக இருக்காது. குறிப்பாக ஒரு நண்பர் அல்லது நெருங்கிய நபரின் ஆலோசனையின் பேரில் எந்த ஒரு புதிய தொழிலிலுமே சேருவது சரியாக இருக்காது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதம் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். இந்த மாதம் உங்களோட 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் 4ஆம் வீட்டிலேயே நீடித்திருக்க போகிறார். 4வது வீட்டில் சனியின் பயிற்சி நல்லதாக கருதப்படலினாலுமே சனி இந்த மாதம் குருவின் ராசியில் இருக்கிறார் மற்றும் உயர்கல்வி காரணமாக இந்த கிரக அமைப்புகள் குரு பகவானால் நல்ல ஒரு கல்வி நிலையில் மேம்பட்டு வருவதற்கு உதவியாக இருக்கும். இந்த மாதம் பொதுவாக குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். உங்களோட 2வது வீட்டின் அதிபதி குரு 7வது வீட்டில் பயிற்சி செய்யும் பொழுது இதன் விளைவாக குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்தும் வார்த்தைகளில் கவனத்தையும் செலுத்தணும். இந்த மாதம் உங்களுக்கு சூரிய பகவானும் சனி பகவான் இந்த 2 கிரக அமைப்புகளுமே சேர்ந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுருக்காங்க. இதன் காரணமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலையில் கொஞ்சம் அழுத்தங்கள் வரக்கூடும். உங்களோட வேலையை சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல வாய்ப்புகளையுமே பெற முடியும். அலட்சியம் மட்டும் எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடுறதோ தடையை உண்டாக்குறதோ நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளவே கூடாது. ஏன்னா நீங்கள் அப்படி தள்ளி போட அந்த பணிகளை உங்களால் முடிக்க முடியாமலே போயிடும். அதனால் ஏற்படும் பலன்களும் கிடைக்காம போயிடும். தொழில் ரீதியாக நீங்கள் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மூலம் ஓரளவு சாதகமான பலனையுமே நீங்கள் பெற முடியும். வேலை மற்றும் உங்களோட குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு சிறப்பானதாக இருக்கும். உங்களோட வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக செயல்படணும். உங்களோட வேலையோட தரத்தையும் உங்களோட திறமையுமே நீங்கள் உங்களோட செயல்களில் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே நீங்கள் கூடுதல் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாய்ப்பு அமையும். வேலை தொடர்பாக அதிகமாக பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு பயணத்தின் மூலமே சிறப்பான நல்ல பலன்களையுமே நீங்கள் பெறுவீங்க. உங்களோட பொருளாதார நிலை மிதமானதாக இருக்கும். ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய வாய்ப்பையுமே நீங்கள் பெற முடியும். உங்களோட குடும்ப தேவைகளுக்காக அதிகம் செலவிட நேரிடும். குடும்பத்திற்காக நீங்கள் அதிக அர்ப்பணிப்போடு உழைக்கக்கூடிய வாய்ப்புமே அமையும். வேலை தொடர்பாகவும் சில பயணங்களாலும் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிந்திருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட வாழ்க்கை துணையோட நல்லுறவு பேண முடியாமல் போகலாம். உங்களோட வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட வார்த்தைகள்லையும் செயல்களையும் கவனமாக இருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைச்சாலும் அவங்களோட மனம் நிம்மதியான சூழ்நிலையில் இருந்தால் தான் உங்களுக்குமே மனம் மகிழ்ச்சி தரும் வகையில் இல்லத்தில் ஒரு சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டு வாங்க. அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. வீண் வாக்குவாதத்தை கட்டாயம் நீங்கள் இந்த மாதம் தவிர்க்கணும். உங்களோட பேச்சிலையும் செயலையும் நிதானத்தை கடைபிடிங்க. அனுசரித்து போகிறது நல்லது. உங்களோட ஆரோக்கியம் மீது நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினா சிறப்பான பலனையும் பெற முடியும். இந்த மாதம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு எல்லாமே கால் வலி மற்றும் தொடைகளில் வலி அதிகரிச்சிருக்கும். நீங்கள் இந்த மாதம் உணவு உட்கொள்ளும் முறையை சரியாக கடைபிடிச்சிட்டு வாங்க. நேரத்துக்கு உணவு உண்ணுவது, தூங்குறது இதெல்லாமே கொஞ்சம் பழக்கத்துக்கு வச்சுக்கோங்க. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்ள அளவிற்கு அதற்கான உடற்பயிற்சி மற்றும் மருந்துகளை எடுத்துக்கோங்க. உணவு பழக்க வழக்கத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களோட நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் ஏதாவது தடைபடுது, அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைகள் சரியாக இல்லை அப்படின்னு நீங்கள் உணரும் பொழுது
வியாழக்கிழமையில குரு வழிபாடு ரொம்பவும் நல்ல பலனை கொடுக்கும். குரு பகவான் கல்வி விஷயத்தில் நல்லா மேம்பட்டு வருவதற்கு உறுதுணையாக இருப்பார். காரிய தடைகளில் இருந்துமே உங்களை விலக்கு பெற செய்வார். அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்க தினமுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.